சற்று முன் பிக் பாஸ் வீட்ல இருந்து நம்ம விஜய் சேதுபதி கமலனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ நீலாம் எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டியா? திரும்ப திரும்ப நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சில விஷயங்கள விஜய் சேதுபதி கமருதீன் கிட்ட பேசியிருக்காரு. இதுல கமருதீனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. கமருதீன் இப்போ விஜய் சேதுபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காராம். அந்த அளவுக்கு விஜய் சேதுபதிக்கும் நம்ம கமருதீனுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9ல அதிகமா பேசப்பட்ட 2 பேரு கமருதீன் அப்புறம் பார்வதி. அப்படி இருக்கும்போது 2 பேரையுமே திடீர்னு ரெட் கார்டு கொடுத்து விஜய் சேதுபதி வெளியேற்றினாரு. இது எல்லாருக்குமே பயங்கர ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9ல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதிகமா கண்ணன் கொடுத்தது இந்த விஜய் பார்வதியும் கமருதீன் தான். கண்டிப்பா இந்த 2 பேரும் அதிகபட்சம் இந்த சீசனுடைய முடிவு வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சோம். ஆனா திடீர்னு இவங்க 2 பேர் வெளியேறது யாராலையுமே ஏத்துக்க முடியல. இதுக்கப்புறம் பிக் பாஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் கோபம்தான். அந்த அளவுக்கு பிக் பாஸே நாங்க தான் அப்படின்னு கட்டி போட்டு வச்சிருந்த அந்த 2 பேரையும் டக்குன்னு காலி பண்ணார் விஜய் சேதுபதி. அப்படி வெளியே போன கமருதீன் சும்மா இல்லாம இது மாதிரி எங்க பொழப்பையே கெடுத்துட்டார் விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே. பிக் பாஸ் இவங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் இவங்கள அடக்கி வைங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்திருக்காரு. ஆனா விஜய் சேதுபதி அப்படிங்கிற எதுவுமே சொல்லாம எங்களை என்கரேஜ் பண்ணி லாஸ்ட்ல எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து சம்மந்தமே இல்லாம இந்த சாண்ட்ராவை நாங்க தள்ளி விட்டத ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி எங்களை வேணும்னே இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணமே விஜய் சேதுபதி தான் அப்படின்னு ஒரு பேட்டி அளிச்சாரு நம்ம கமருதீன். அதை பார்த்து விஜய் சேதுபதி பயங்கரமா கொந்தளித்திருக்காரு. கொந்தளிச்ச மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சும்மா இல்லாம கமருதீனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. இது மாதிரி நீ தேவையில்லாம வாயை விட்டுட்டு இருக்க, உனக்கு போனா போதுன்னு நான் பிக் பாஸா சொல்லி சம்பளம் வாங்கி தரேன்னு நினைக்கிறேன். அதனால நீ கொஞ்சம் அமைதியா இருந்தனா உனக்கு கண்டிப்பா சம்பளம் கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் பார்வதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன், பார்வதிக்காக விஜய் சேதுபதி என்ன அவாய்ட் பண்ணிட்டாரு, ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாரு, அப்படி இப்படின்னு சம்மந்தம் இல்லாம இது மாதிரி பேசிட்டு இருந்த அப்படின்னா அதுக்கப்புறம் நீ விஜய் டிவில இல்ல தமிழ் சினிமால எங்கேயுமே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உன்னை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். பிக் பாஸ்ல உனக்கு சம்பளமும் கிடைக்காது. அதே மாதிரி நீ நடிச்சிட்டு இருந்தியே அந்த மகாநதி சீரியல், இதுக்கப்புறம் அந்த சீரியல் நீ நடிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பாக்கூடிய எந்த ஒரு சீரியலும் சரி, தமிழ் சினிமாலும் சரி, என்னை மீறி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு விஜய் சேதுபதி பயங்கரமான ஒரு மிரட்டல் கொடுத்திருக்காரு. இதுல நம்ம கமருதீனுக்கு என்ன பண்ண தெரியாம ரொம்ப அப்செட் ஆயிட்டான். அதன் பிறகு கமருதீன் விஜய் சேதுபதி பேசின அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்பவும் ஒரு வீடியோவா வெளியிட்டிருக்காரு. இது மாதிரி விஜய் சேதுபதி எவ்வளவு அநியாயம் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. சும்மா இருந்த எங்களை சொரிஞ்சு விட்டு இப்படிலாம் பண்ண வச்சு சம்பந்தமே இல்லாத ஒரு காரணத்துக்காக எங்க 2 பேரையும் வெளியேற்றிருக்காங்க. ஸோ நாங்க இருந்தாதான் அந்த பிக் பாஸ் சீசன் 9 நல்லா வெற்றிகரமா போகும் அப்படின்றதுக்காக தான் இது வரைக்குமே எங்களை என்கரேஜ் பண்ணி ஷோவில் வச்சிருந்தாங்க. இப்போ ஷோ முடிய போகுது, ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா அது அவங்களுக்கு அகைன்ஸ்டா மாறிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் எங்களை இப்போ வெளியேற்றிருக்காங்க. மக்கள் இது நல்லாவே புரிஞ்சுக்கணும். சாண்ட்ரா ஒரு பொய்க்காரி, அவ ஒரு நடிப்பு அரைக்கி எப்படிலாம் நடிச்சு எங்களை நல்லா ஏமாத்திருக்கா. அவ ஏற்கனவே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல மனநலம் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா. அது மாதிரி ஆட்களை பிக் பாஸ் எப்படி உள்ள விட்டாங்க? ஒரு பேனிக் அட்டாக் ஆகக்கூடிய ஒரு நபரை எதுக்காக பிக் பாஸ் இப்படி நிகழ்ச்சியில அனுமதிச்சாங்க? அப்போ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் நிகழ்ச்சியில இது எல்லாமே தெளிவா போடப்பட்ட திட்டம் தான். ஸோ பிக் பாஸ் வேணும்னு எங்களை முட்டாளாக்குறாரு. எங்களை மட்டும் இல்லைங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லா மக்களையுமே பிக் பாஸ் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் விஜய் சேதுபதி தான் பிக் பாஸ்ல இப்போ முக்கியமான ஒரு அங்கமா இருக்காரு. அவர் தான் இந்த குழப்பத்துக்கும் இந்த அநியாயத்துக்கு காரணம் அப்படின்னு கமருதீன் ஒரு முக்கியமான பேட்டி அளிச்சிருக்காரு. இது கமருதீன் ரசிகர்களுக்கும் பார்வதி ரசிகர்களுக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் பரபரப்பையும் இப்ப ஏற்படுத்தியிருக்கு.